பாவலர் பிரதேசருடைய இசை கச்சேரிக்கு போய் தான் இசை கற்றுக்கொண்டார் ஆரம்பத்தில் இளையராஜா. திறமையில் அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளவர். அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு வடமொழியில் 60 அடி உயர கட்டவுட் வச்சது இளையராஜா தான். இசைஞானிகிட்ட என்ன கேள்வி கேட்கணும் என்பதை தெரியாமல் புரியாமல் அறியாமல் நம்ம ஆட்கள் கேட்குறாங்க. அதனால அவர் அப்படி பேசுகிறார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, திறமையும் திமிரும் இரட்டை குழந்தைகள். இசைஞானிக்கு பாராட்டும் வாழ்த்தும். நேயர்களே, தமிழ்நாட்டில் பிரபலமானவர்கள் பலர். ஆனால் இந்தியாவுக்கே தமிழ்நாட்டில் பிறந்து பெருமை சேர்த்தவர்கள் சிலர். இப்போது இளையராஜா காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை மார்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். அதற்காக எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி நாம் குறை சொல்லவில்லை. எதற்காக இசைஞானி இளையராஜாவை புகழ வேண்டும் என்று சொன்னால், எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைத்துக் கொண்டிருந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே இந்தி பாடல்களின் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தது. நான்லாம் நிறைய இந்தி பாட்டு மனப்பாடம் பண்ணி பாடியிருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் இசைஞானி இளையராஜா மாதிரி வேற யாரும் வந்ததில்லை. ஏன்னா இசைஞானி இளையராஜா இசையமைக்க வந்ததும் இந்தி பாடல்கள் காணாமல் போய்விட்டன. தமிழ்நாட்டில் இந்தி படமே ரிலீஸ் ஆகலை. அந்த அளவுக்கு நவரசத்துக்கும் பாட்டு எழுதியவர், பாட்டு அமைத்தவர் இளையராஜா. அதை மறக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, இந்தியிலும் போய் இளையராஜா மிகப்பெரிய புகழையும் பாராட்டையும் பெற்றார் என்பது உண்மை. இவ்வளத்துக்கும் நான் அவர் பிறந்த பண்ணைக்காடுக்கு போயிருக்கேன். தேனிக்கு போகிற வழியிலே கண்டிப்பாக பண்ணைக்காடுக்கு அப்படி போனான்னா, தேனியை பார்க்கும் பொழுது பண்ணைக்காடு வர்ற பட்டிக்காடு. பெரும்பாலான வீடுகள் எல்லாமே குடிசை வீடு தான். இங்கே வாழ்கிறவர்கள் எல்லோருமே விவசாயத்தை நம்பி வாழ்கிற பாட்டாளி கூலிகள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இளையராஜா. அவங்க அம்மா இளம் வயதிலேயே கணவனை பறித்து கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனால், தாயம்மா என்கிற இளையராஜாவின் தாயார் காட்டுக்கு போய் விறகு பொறுக்கி கொண்டு வந்து தன்னுடைய மகன்களை காப்பாற்றியிருக்கிறார். இளையராஜா பாவலர் பிரதேஷ் என்பவர் அவருடைய பெரியப்பா. பாவலர் பிரதேஷ் கம்யூனிஸ்ட் இசை பாடகர். இந்த எல்லா கட்சியிலையும் இசைப்பாடல் குழுவினருக்கு அதிகமாக பணம் கொடுப்பாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் பாடகர்களுக்கு அவ்வளோ பணம் கிடைக்காது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் வந்தாலே துண்டேந்தி வசூல் பண்ணுறாங்க. துண்டேந்தி அவங்க போடுற சில்லறைகளை பொறுக்கிட்டு கூட்டத்தில் நடத்துறவங்க. காங்கிரஸோ திமுகவோ அப்படி அல்ல. அப்போ அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ரொம்ப தீவிரமான பற்றாளர். பாவலர் பிரதேசருடைய இசை கச்சேரிக்கு போய் தான் இசை கற்றுக்கொண்டார் ஆரம்பத்தில் இளையராஜா. இளையராஜாவுக்கு ஒரு தம்பி, ஒரு அண்ணன். அண்ணன் அலைகள் ஓய்வில்லை படத்தினுடைய ப்ரொடியூசர். அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போயிட்டார். இளையராஜாவும் கங்கை அமரனும் ஒரு தாய் வயிற்று குழந்தைகள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு பேர் உதவியாக இருந்தவர் அவருடைய தம்பி கங்கை அமரன். ராமன் லட்சுமணன்னா அடுத்து இளையராஜா கங்கை அமரன் தான். அதாவது இளையராஜா மிகவும் திறமை படைத்தவர். அதே சமயத்தில் யார்ட்டையும் அதிகமாக பழக மாட்டார். காலையில் வீட்டில் இருந்து கிளம்பி வந்தார்னா, அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய இசை வெள்ளம் ஆரம்பிக்கிற இடம், அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஒரு முறை நானே அனுபவித்திருக்கிறேன். அப்போ சரஸ்வதி பூஜை. அப்போ இளையராஜாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏற்பாடு செய்தவர் கங்கை அமரன். அப்போ நான் கங்கை அமரன் இயக்கத்தில் 2 படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது இளையராஜா பத்திரிகையாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ இலங்கையில் நீர் ஊத்த நெருப்பாக
விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அதாவது போராட்ட களத்தில் இருக்கிறார். தமிழ் பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளையும் விடுதலை புலி பிரபாகரனை பற்றிய போராட்டங்கள் வந்து சும்பாக இந்த நேரத்தில் நான் கேட்டேன். இளையராஜா அவர்களே, நீங்கள் ராகராஜா தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. நம்ம பக்கத்தில் நம்முடைய தமிழன், நம்முடைய உடம்பிறப்பு இலங்கையில் போராடிட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. இளையராஜாவுடைய பதில், எனக்கு தெரியாது. எல்லா பத்திரிகைகளும் ஷாக்கு, இப்படி சொல்கிறேன்ட்டு. உடனே நான் நைஸாக அடுத்த கேள்வி கேட்டேன். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீ தமிழ் பத்திரிகைகள் எதுவும் படிக்கிறதே இல்லையா அப்படின்னு கேட்டேன். நான் பத்திரிகை படிக்கிற வழக்கமே எனக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய? சரிங்க, நீங்கள் அப்போது எப்படி உங்கள் அன்றாட வாழ்க்கைன்னா, காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்புவேன், இங்கே வந்துடுவேன், மியூசிக்கு 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 மியூசிக் அப்படின்னாரு. நான் அடுத்த கேள்வி கேட்கும்போது பின்னால் இருந்து ஒரு கை பிடிச்சி இல்லையா, திரும்பி பார்த்தா கங்கே அப்படின்னாரு. சரி ரைட்டு அப்படின்னு நான் பேச வந்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டு வந்தது. கங்கை முறை பத்திரிகைகளை எல்லாரையும் கவனித்தார். நான் ஒரு 10 நிமிஷத்தில் உட்காந்துருந்தேன். இவர் என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம் இளையராஜான்ட்டு. நான் வந்து அவர் ரெஸ்ட் ரூம் போனார். போயிட்டு வரும்போது ஏற்றப்ப நான் போயிட்டேன். இங்கே வா, என்னடி அவ்வளோ பெரிய ஆள் இங்கே வாங்கிவிட, என்ன சார், நான் படத்துலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஏன் எடுத்து பேசுகிறேன்? தெரியாதுன்னு விட்டுற வேண்டியதானே? பத்திரிகைலாம் படிக்கிறேன்னு கேட்குற? நீ சினிமா நடிகன் தானே, நீ நடித்த படத்துக்கு எத்தனை படத்துக்கு நான் மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. தெரியாமல் கேள்வி கேட்டேன். அந்த இது இருக்கட்டு இன்னும் போயிட்டு. அதாவது கேள்விக்கு பதில் மிரட்டலாகவே வந்தது, அதே சமயத்தில் பதிலும் மிரட்டலாகவே வந்தது. அப்புறம் மறுபடியும் திரும்பி கங்கர் என்னை வந்து தாஜா பண்ணார். அண்ணே, எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியாது, அவருக்கு கேடயமாக நான் தான் இருக்கேன், நிறைய பேர்த்து இப்படி தான் பேசி போவார், நான் வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்துடுவேன், அவர் அப்படி ஒரு இசை கிறுக்கன் அப்படின்னு வச்சுக்கன்ட்டு. என்னடா இதுன்ட்டு மறுபடி நான் விட்டுட்டேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் திடீர்னு இளையராஜா அவருடைய பிறந்தநாளில் எல்லாருக்கும் பிரியாணி போட்டார், பத்திரிகையாளர்கள்லாம் பிரியாணி போட்டார். அப்போது இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாருமே அவரோட படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அந்த பிஆர்ஓட்ட கேட்டால் சும்மா இருப்பா, இருந்தாலும் எரிஞ்சு விழுந்துருவார், என்னை வேறு பொழப்பு கெடுக்கிறேன்ட்டார். அப்படி எனக்கு போது நான் போனேன். என்ன வாங்க, சாப்பிட்டீங்களா, பிரியாணி எப்படி இருந்துச்சு, உண்மையாக சொல்லணுன்னாரு. கேட்டார் இளையராஜா. நல்லா இருந்துச்சு சார்னு. என்ன விஷயம்? ஃபோட்டோ எடுக்கணும். இதுக்கே நீங்கள் பெருமிச்சு கேட்கணும், வாங்க அப்படின்னு எடுத்துட்டார். எடுத்தவொன்னும் இல்லை, நம்ம பத்திரிகைக்காரங்களான்னு ஃபோட்டோ எடுக்கணுங்க. அப்படியா, அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆமாம், நான் எடுத்து அவங்க எடுக்கலாம். சரி எல்லாரும் அப்படி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 40 பேருக்கு பொறுமையாக என்னென்னு ஃபோட்டோ கொடுத்தது, போஸ்ட் கொடுத்தாரு. அதாவது எல்லா பத்திரிகையாளர்களும் பயந்து நெருங்கவே மறுத்த பத்திரிகைக்காரங்க. அப்புறம் நான் சொல்லி எல்லாரையும் எல்லாத்தையும் நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவர் ஒரு குழந்தை மாதிரி. உண்மையிலே அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இசை உலகத்தில் அவர் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வுக்கு போனேன் நான். அப்போது அவருடைய பிஆர்ஓட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்னே நீங்கள் நேரடியாக போங்க, உங்களை பார்த்துருவார், நான் சொல்லி பார்க்க மாட்டார். நேராக போனேன். அப்போது அவருடைய உதவியாளர் இருந்தார். நான் வந்திருக்கேன்னு ஒரு அடுத்த நிமிஷத்தில் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டார். உடனே நான் நேராக போனேன். இளையராஜாவுக்கு ஒரு சால்வை போட்டேன். அப்புறம் ஒரு விஷயத்தை சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஏங்க, தேனியில் நீங்கள் காலேஜ் கட்டியிருக்கீங்கள, எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கீங்க. இப்போ இந்த காலேஜில் அந்த ரூம்லலாம் போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு பொம்பளை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்னங்க இது கவனிக்க மாட்டேங்கானே. என்ன செய்கிறது, நான் கஷ்டப்பட்டு காலேஜ் கட்டினேன், பெர்மிஷன் கேட்டால் என்கிட்டே காசு கேட்குறானுங்க, காசு கொடுத்து நான் கல்லூரி நடத்த வேண்டிய அவசியம் இல்லைப்பா, கல்லூரி அப்படியே இருக்கட்டு அப்படி நான் போகிறதே இல்லை. அது இப்போ யாரும் டேக்கர் இடத்துல கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு, அந்த இடம் அப்படியே கிடக்கு. அப்போ நான் சொன்னேன், அதை ஏதாவது புதுப்பிச்சு அந்த உங்கள் ஊருக்காவது கொடுக்கலாம்லான்னு. சரி, உங்கள் யோசனையை பரிசீலிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவ்வளோ அந்த ஊரில் ஒரே ஒரு தியேட்டர் தான், அந்த தியேட்டருக்கு இளையராஜா போயிருக்காரு.
போய் உட்கார்ந்தவர் வெளியே வந்துட்டார். என்ன படம் ஓடுது என்ன ஏதுன்னு உண்மை கேட்கல. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன், ஏங்க அவர் ஒன்றுமே பேசலை, அவர் பாட்டு உட்கார்ந்தாரு, தியானத்தில் இருந்த மாதிரி இருந்தார், திடீர்னு வெளியே போயிட்டார் அப்படின்னு தான் அந்த மேனேஜர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு அலுஃப் ஆள் ஒரு இளையராஜா. அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் வேணும். ஆனால் அவருக்கு திறமையில் அவரை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளவர். அது உண்மைதான். ஏன்னா தாலாட்டுக்கும் இளையராஜா தான், சோகத்துக்கும் இளையராஜா தான், காதல் தோல்விக்கும் இளையராஜா தான், காதலுக்கும் இளையராஜா தான்னு எல்லா சூழ்நிலைகளுக்கும் பாடல் போட்டவர் இளையராஜா மட்டும்தான். எப்படி நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் எல்லா இடத்துலையும் நடிச்சிட்டாரோ, கமல்ஹாசன் அவரோட சொன்னார், நாம் ஏதாவது ஒரு வேஷம் செய்யணும்னா அதை பற்றி நமக்கு ஒன்றும் என்சைக்ளோபீடியா அப்படின்னா சிவாஜி கணேசன் தான். சிவாஜி சார் அந்த படத்தில் ஏதாவது ஒரு வேஷத்தில் பண்ணியிருப்பார். அப்போ போய் நம்ம பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம காப்பி அடிச்சுக்கலாம். நடிப்புக்கு சிவாஜி கணேசன் என்றால் இசைக்கு இசைஞானி இளையராஜா, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவர் நிறைய பேருக்கு அவர் என்னென்ன உதவிகள் செஞ்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ராஜகிரனுக்கு சீக்வன்ஸே சொல்ல மாட்டார், 6 பாட்டு போட்டுருவார். 6 பாட்டு போட்டதுக்கப்புறம் இந்த 6 பாட்டுக்கு ஏற்றபடி ராஜ்கிரண் கதை எழுதியிருக்காரு. இதெல்லாம் உண்டு. இது நிறைய டைரக்டர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் சீக்வன்ஸ்னு சரி நீ என்ன சீக்வன்ஸ் சொல்ல போகிறோன்னு எனக்கு தெரியும். 2 லவ் டுயேட்டு, ஒரு சோகம், ஒரு ஹீரோ சாங்கு, ஒரு குத்தாட்டம், இவ்வளோதானப்பா, என்ன பெருசாக நீ கதை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வடபழனியில் 60 அடி உயர கட் அவுட் வச்சது இளையராஜாவுக்கு தான். யார் வச்சா தெரியுமா? மதர்லேண்ட் பிக்சர்ஸ், கோவை தம்பி. மதர்லேண்ட் பிக்சர்ஸுக்கு இளையராஜா தான். இளையராஜா பாடல்களால் தான் என்னுடைய படங்கள் வெற்றி பெற்றன்னு அப்போ மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி பெருமையாக சொல்லுவார். அவர் தான் பெரிய கட் அவுட்டை வச்சார். அதுக்கப்புறம் அந்த பெரிய கட் அவுட்டை பார்த்ததே இல்லை. அதேமாரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இளையராஜா காஞ்சி பெரியவர் மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் காஞ்சி பெரியவரை பார்த்துருக்க மாட்டார். அவர் இயல்பாக அப்படி இருக்கார். அவர் நினச்சா டெய்லி சூட் போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கலாம், ட்ரிம்மாக இருக்கலாம். அவர் ஏன் வழக்கு மண்டை அடிச்சுக்கிறாரு, திடீர்னு மொட்டை அடிச்சுக்கிறாரு, ஒரு ஜிப்பா போட்டுக்கிறாரு? அவருடைய எளிமையை வெளியே சொல்கிறதுக்காகத்தான். ஆனால் அதே மாதிரி முரண்டு பிடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான். அதாவது எனக்கு தெரிந்து அவருடைய திமிருக்கு பல விஷயங்கள் சொல்லலாம். ஏன் ஏவிஎம்லேருந்து வந்தார், ஏன் பிரசாத்தில் போட்டு காலி பண்ண மாட்டாருன்னா அதெல்லாம் நம்ம விமர்சிக்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு அந்த 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 திறமை இருக்கிறது, அதனால திமிர் இருக்குது. இப்போ நம்ம ஆட்களும் பத்திரிகையாரங்க போனால் அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, சிம்பனி இசை என்றால் என்ன சார், நீங்கள் இப்போ போகிறீங்களே, யார் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கா அப்படின்லாம் சொன்னு கேட்ட பரவாயில்ல. தேவா இசையமைப்பாளர் இப்படி சொன்னாருன்னு அது தப்பு தானே. நம்ம ஆட்களே குறும்புத்தனமாக பல கேள்விகளை கேட்டவருடைய மூடல் புண்ணிதாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்திரிகைக்காரங்களுக்கும் இளையராஜாவுக்கும் 7ஆம் பொருத்தத்துக்கான காரணம் என்னன்னா, இசைஞானிகிட்ட என்ன கேள்வி கேட்கணும் என்பதை தெரியாமல் புரியாமல் அறியாமல் நம்ம ஆளுக்கு கேட்குறாங்க. அதனால் அவர் அப்படி பேசுகிறார். அது அவருடைய சூழ்நிலை. நாம் தான் அவருடைய சூழ்நிலையை மாத்திரமே தவிர அவர் இளையராஜா எப்பவும் இளையராஜாவை தான் இருக்கிறார். இன்றைக்கு மற்ற ஒரு இசையமைப்பாளர்னா லண்டன் போனார், சரி அப்படியே ஒரு டூர் அடிப்போம்ப்பா, ஒரு 4 இடத்த பார்த்துட்டு வருவோம். கிடையாது, போனார், காலையில் மியூசிக் போட்டார், நைட்டு கிளம்பி வந்துட்டார். அதான் இளையராஜா. அதே மாதிரி இன்றைக்கு இளையராஜாவுடைய தயவால் இன்னொரு கலைஞரும், ஒரு இசை கலைஞர் சிம்பனி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காரு என்று அந்த இளைஞரும் சொல்லியிருக்கிறார். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இளையராஜா நமக்கு கிடைத்த சொத்து. வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர் இளையராஜா. இஸ் இட்? கம் கம் கம். இதாங்க. எப்படி நாம எங்கிருந்து வர்றீங்க? எம்ஜிஆர் கண்ட்ரி. எம்ஜிஆர் கண்ட்ரியா? வாங்க வாங்க. அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம நாட்டை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆரை பற்றி சொல்லலாம், இளையராஜாவை பற்றி சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைத்திருக்கிறது. அது அவருடைய கடின உழைப்பு. அதனால தான் நாம் எந்த சூழ்நிலையிலும் இளையராஜாவை பாராட்டி புகழ்ந்து இன்னும் பல நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிற சூழ்நிலையில்தான் சக்தி சினி நியூஸ் இருக்கிறது. லண்டனில்
வெற்றிகரமாக சிம்போனி இசையமைத்து புகழுடன் திரும்பும் இசைஞானி இளையராஜாவுக்கு சக்தி சினி நியூஸ் வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. இளையராஜா வாழ்க பல்லாண்டு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.